ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ராஜராஜன் கிட்ட மகேஷ் மாயாவோட திருட்டுத்தனமான அந்த கேவலக்கட்ட உறவை சொல்லிடுறாங்க. இதனால கோபம் அடிச்சு நம்ம கார்த்திக்கோட மாமா என்னப்பா இது, பார்க்குறதுக்கு நல்லவங்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு இவ்வளோ காலமாக சாமுண்டீஸ்வரியை முட்டாளாக்கியிருக்காங்களே அப்படின்னு போதும். ஆமாம் மாமா, எங்ககிட்ட ஆதாரம் இருந்தும் அவங்கள பிடிச்சி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் தப்பானவங்கன்னு நாம் அத்தைக்கு நிரூபிக்கணும் அப்படின்னதும், அதெல்லாம் சரிப்பா, இப்போ அந்த பாவிக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் தானே கல்யாணம் ஏற்பாடு நடந்திருக்கு. எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுப்பா கார்த்தி, அதுக்கு தான் மாமா சொல்லிட்டு இருக்கேன். ரேவதி கழுத்தில் நம்ம கார்த்தியை தாலி கட்ட சொல்லி அப்படின்னதும், இந்த பக்கம் கார்த்தி ஏங்க ஆவோன்னா அந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம மயில் இங்கே பாருப்பா, நான் என்ன ஆசைப்படுறேனோ அதே இதை தான் இப்போது மாமாவும் ஆசைப்படுறாரு. அப்படின்னா என்னப்பா தப்பா சொல்லிட்டா அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள், புரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருப்பா, என் மருமக சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பேசாமல் நீயே என் வீட்டுக்கு மருமகனாக வந்திருப்பா. நீ முறை பையன் தானே, ரேவதிக்கு நீடாப்பா கார்த்தி பொருத்தமான ஜோடி அப்படின்னு போதும். ஐயோ மாமா, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், முதல்ல எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற வழியை பார்க்கலாம் அப்படின்னதும், ஆமாம் ஆமாம், அதைத்தான்ப்பா முதல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி போனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்தியோட மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி வரவழைக்கிறாங்க ஒரு கோவிலுக்கு. அங்கே நம்ம பாட்டி வராங்க. சொல்லுப்பா, என்ன விஷயமா வர சொன்னேன்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு போதும். அம்மா இங்கே பாருங்கம்மா, இப்போது நம்ம கார்த்தி இருக்கான் இல்லை, அவனுக்கு பேசாமல் ஏமா நாம் ரேவதியை பேச வைக்கக்கூடாது அப்படின்னது. ஏ ராசா, அந்த ஆசைக்காகத்தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காப்பா. என்ன அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தீபாவோட கதைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கிட்ட ராஜராஜன் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா இது, இந்த வயசில் இவ்வளோ பெரிய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கான் பாவம் அம்மா கார்த்தி அப்படின்னு போதும். ஆமாம், என் பேரனோட நல்ல மனசுக்கு எங்கே ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காம போகுமோன்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேப்பா. அப்போது தான் நம்ம ரேவதியை பார்த்தேன். நீட்டாப்பா எப்படியாச்சும் கார்த்திக் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு போது. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், கார்த்திக் ரேவதியோட கல்யாணம் நடக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னது. என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், இப்போது கார்த்தி யார்? உங்களோட பேரன். அதே மாதிரி ரேவதி யார்? உங்களோட பேத்தி. இப்போது எல்லா உரிமையும் தகுதியும் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு கார்த்தியை ரேவதிக்கு மாப்பிள்ளை பேசுங்க அப்படின்னு போது. இந்த பக்கம் பாட்டி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, என்னப்பா இப்படி சொல்கிற, பிரச்சனை ஆகுமே. அம்மா, கார்த்தின்னு சொல்லாமல் என் பேரனுக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு பாப்பா அப்படின்னு போது. சரிப்பா, நாளைக்கு வந்துட்டா போச்சு அப்படின்னுட்டு பழம் தட்டு எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் ஊர் மக்களையும் அழைச்சிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்தது செம டென்ஷனில் ஏய் உன்னார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டா, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு போதும். இங்கே பாரு, எல்லாம் காரியமாக தான் வந்திருக்கேன். என் பேத்தி இருக்கால, அவளை என் பேரனுக்கு பொண்ணு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கான் அப்படின்னு போது. சாமுண்டீஸ்வரிக்கு வருது பாருங்க கோபம், செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. இதோடு பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது. எப்படி வழமையாக நம்ம சாமுண்டீஸ்வரி பாட்டியை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்ப போகிறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இந்த ட்விஸ்ட்டை நம்ம கார்த்தி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கார்த்திக்கு தெரியாமல் தானே இப்படி பொண்ணுக்கு சொன்னாங்க நம்ம ராஜராஜன். ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக கார்த்திக் பாட்டியை நல்லா திட்ட போகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது.